ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम रामநாம வரானனே. காலை எழுந்திருந்து ராமநாமத்தை கூறினோமானால் நம்முடைய துன்பங்கள் விலகி இன்பமே தழைக்கிறது. அருள் நிறைந்தவர் ராமர். அதுவும் சீதையோடு கூடியிருக்கும் ராமன் உலகத்தார் அனைவருக்கும் அருள் பாலித்து நன்மையே செய்கிறார். அந்த ராமன் சீதையோடும் இலக்குவனோடும் சித்திரகூடத்தில் ஆனந்தமாக வாழ்ந்து வருகிறார். அவர்பால் பேரன்பு கொண்ட அயோத்தியா மக்கள் எல்லாம் அவர் பிரிவை தாங்க மாட்டாமல் வருந்துகிறார்கள், வாடுகிறார்கள். பிரஜைகளே எப்படி இருந்தால் கூட பிறந்த தம்பியான பரதன் எவ்வளவு வாடமாட்டான்? அதுவும் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் குகன் இருந்த சிருங்கிபேரபுரத்தே வந்து அங்க சீதாராமர்கள் படுத்து உறங்கிய இடம், அதை கண்டபோது பரதன் எவ்வளவு தடுமாறி இருப்பான், எத்தனை துன்பப்பட்டிருப்பான். அதைத்தான் நாம் கீழே ஒரு ஸ்லோகத்தில் பார்த்தோம். குகன் லக்ஷ்மணனுடைய பெருமகளை எல்லாம் பரதனுக்கு எடுத்து உரைக்கிறார். ஆச்சசக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனஹ பரதாய அப்ரமேயாய குஹோ கஹனகோச்சரஹ. இப்போதுதான் குஹன் லக்ஷ்மணனை அறிவான். ஆனால் இலக்குவன் ராமனுக்கு பண்ட தொண்டினை மெதுமெதுவே பரதனுக்கு எடுத்துரைக்க அதனால் பரதன் பெரும் துன்பமுற்றான். அந்த தம்பிக்கு கிடைத்த பாக்கியம் நாம் இழந்து போனோம். ராமனுக்கு தம்பி என்பதற்கு ஒரு சாட்சி தானா? நான் சாட்சியாக இருக்க மாட்டேனா என்று பரதன் துன்பமுறுகிறான். ஆனால் நம் பெரியோர்கள் என்ன தெரியுமா கூறுகிறார்கள்? ராமனுக்கு தம்பின்னு சொல்ல வேண்டுமானால் இலக்குவனை காட்டிலும் பரதனைத்தான் சொல்ல வேண்டுமாம். பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம். வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்ரத்தில் தெரிவிக்கிறார், ராமன் தம்பி, ராம பக்தர்கள் என்று விரல் விட்டு எண்ணுங்கள் என்று சொன்னால் பரதன் 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 என்றுதான் எண்ணுவோமா? அவ்வளவு என்ன பெருமை! இதோ லக்ஷ்மணன் தானே தொண்டு புரிந்திருக்கிறான் என்றால் தான் தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறி லக்ஷ்மணன் செய்தான். ஆனால் பரதனோ ராமன் என்ன நினைத்தானோ அதை நாம் செய்ய வேண்டும். அடியார்களான நாம் இந்த நிகழ்விலிருந்து ஒன்னை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விருப்பப்பட்டு செய்வது முக்கியமில்லை, அவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான்ங்கிறது முக்கியம். இது நம் வாழ்க்கையில் பெரும் மாறுதலை ஏற்படுத்தும். இந்த செயல் எனக்கு பிடிக்கிறது, பூத்தொடுக்க எனக்கு பிடிக்கும், பெருக்கி மெழுக எனக்கு பிடிக்கும், இறைவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று மட்டும் நினைக்கக்கூடாது. என்னிடத்தில் அவருக்கு என்ன பிடிக்கிறது, அப்போதுதான் நம்மால் உயர முடிகிறது. நாம் செய்தோம் என்று பார்த்தால் அதில் எப்போது தோல்வி ஏற்பட்டாலும் துவண்டு போகிறோம், மனம் தளர்ந்து போகிறோம். ஆனால் அவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்த்தார், அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் திருப்திப்பட்டார் என்று பார்த்தால் நமக்கு தோல்வியே இல்லை, துவண்டே போக மாட்டோம், நன்கு நிமிர்ந்து நிற்கிறோம். ஆகவே அவன் எதிர்பார்ப்பு முக்கியம். கடைசியில் உத்தர ராமாயணத்தே, அதாவது உத்தரகாண்டத்தே, ராமன் இலக்குவனை பிரிகிறான். லக்ஷ்மணனை முன்னால் அனுப்பி வைத்து பிரிவு தாங்க மாட்டாமல் தானும் பின்னே சென்றார். ஆனால் அதை போல் பரதனை பிரிந்தான், சத்ருகனை பிரிந்தான் என்று சரித்திரம் இல்லையே. ராமன் உள்ளத்தில் எப்போதும் பரதன் வீற்றிருந்தானே. ஏனெனில் ராமன் ஆசைப்பட்டபடி செய்தபடியால். நம்ம எல்லாரும் அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டாமா? சொல்லுபவனும் சரி, கேட்கும் நீங்களும் சரி, தெரிந்து கொள்ள வேண்டியது, நம் விருப்பப்படி நடந்தோமானால் உலகமே அப்படித்தான் நினைக்கும். நாம விருப்பப்பட்டதை செய்ய வேண்டும், தவறான வழியில விருப்பப்படக்கூடாது, நல்லதில் விருப்பப்பட வேண்டும். இப்படித்தானே நாம் வாதிடுவோம். லக்ஷ்மணனை விடவா நமக்கு நல்லதில் விருப்பம்?
ராமன் கூடவே இருந்துதானே தொண்டு புரிந்தான். ஆனாலும் அவனுக்கு அந்த பதவி பெருமை கிடைக்கவில்லை. அதற்கு பதில் யாருக்கு கிட்டிற்று? பரதனுக்கு தான் அந்த பெருமை கிட்டுகிறது. ராம பக்தர்களில் முதல்வன். ஏன் அப்படி ஏற்பட்டதென்னால், தான் விருப்பப்பட்டோம்னு பரதன் பார்க்கவில்லை, இது ராமனின் விருப்பமா என்று பார்த்தான். அப்படி பார்க்க பார்க்கத்தான் நம் தொண்டு உயர்கிறது, மனம் லேசாகிறது. அப்படி இல்லாமல் இது நாம் செய்கிறோம் நினைத்தால் நம்ம செய்ய முடியலாம், செய்ய முடியாமலும் போகலாம். அப்ப தோல்வியில் துவண்டு போகிறோம். இல்லை, நம்மிடத்தில் பெருமான் இதை எதிர்பார்த்தார், அவருக்காக இந்த செயலை செய்தோம் என்று நெய்தோமானால் அவர் நாம் செய்த சிறு செயலில் கூட திருப்திப்பட்டு விடுகிறார். ஆனால் நமக்கு நிறைய பண்ணாதான் திருப்தி. நிறைய சம்பாதித்தார், நிறைய படித்தார், என் பிள்ளை பொண்கள் ஓஹோன்னு இருந்தால், இப்படியெல்லாம் இருந்தா தானே நமக்கு திருப்தி. ஆனா பெருமானுக்கோ ஒரு சிறிதளவு நாம் செய்தாலே திருப்திப்படுகிறான். ஆனால் அந்த சிறிதளவிலிருந்து நம்மை உயர்த்துகிறான். ஒரு சிறிதவனுக்கு செய்தால் கூட நாம் உயரலாம். ஆகவேதான் பரதனுடைய கதையிலிருந்து இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆச்சக்ஷேத சத்பாவம் லக்ஷ்மணஸ்ய மகாத்மனः பரதாய அப்பிரமேயாய குஹோ கஹன கோச்சரः. எவ்வளவு ஆச்சரியமான ஸ்லோகம்! இந்த ஸ்லோகத்தை நாம் இன்று நெமேலி திருவாரூருக்கு அருகிலே சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்தில் ஏற்கனவே நாம் சேவித்த அதம்பா ராமர் கோயிலிலிருந்து ஒரே கிலோமீட்டர் தூரத்தில் ஆச்சரியமான கோதண்டராமர் நெமேலி என்று கூறுகிறார்கள். இவ்விடத்தில் ராமன் மானை அழித்து முடித்து அது மாண்ட பிற்பாடு, மாயமான் மாரீச்சனை அழித்த பிற்பாடு ஓய்வு எடுத்த ஊர். இந்த ஊரில் தான் ராமன் ஓய்வு எடுத்தானாம். ஆகவே இங்கு பெருமான் ராமனாக இன்றும் நமக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான ஊர். வெளி பிராகாரத்தை தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஓரொரு இடத்தில் ஒரு சிறப்பு காணப்படும். இந்த ஊருக்கென்றே சிறப்பு, ஆஞ்சநேய சுவாமியாலே சிறப்பு. ஆஞ்சநேயர் ஊரில் அமர்ந்த திருக்கோலத்தில் தனி கோயிலில் எழுந்தருளி உள்ளார். பல இடத்தில் இருக்கலாம், நின்ன திருக்கோலத்தில் கைகூப்பி கொண்டிருப்பார். ஆனால் இதோ நீங்கள் தரிசிக்கிறீர்களே, இந்த ஆஞ்சநேயர் அமர்ந்த திருக்கோலத்தில், அதுவும் ராமாயண புத்தக ஓலைச்சுவடியை கையிலே பிடித்து கொண்டே எழுந்தருளி இருக்கிறார். ராமாயணத்தை பாட வேணுமானால் யாருக்கு அதற்கு தகுதி உண்டு? ஆஞ்சநேயருக்கு தான் முதல் தகுதி. வால்மீகி பாடினார், தகுதி பெற்றவர். குழந்தைகள் லவகுஷர்கள் பாடினார்கள், கண்டிப்பா தகுதி உள்ளவர்கள். அடுத்து ஆற சொல்லலாம்னால் ராமநாமத்தின் மகிமையையே உலகுக்கு உணர்த்தியவர். அந்த ராமநாமமே தான் போகிற உயிரை கூட தடுக்கும், காத்து கொடுக்கும். இந்த உண்மை புரிந்தவர் ஆஞ்சநேயர். ராமநாமத்தை வைத்துத்தான் சீதை ஆத்மஹத்தி தற்கொலை பண்ணுவதிலிருந்து தடுத்தார். பரதன் நெருப்பில் குதிப்பிலிருந்து தடுத்தார். இது ஒன்னொன்னும் ராமநாமத்தை கொண்டுதானே தடுத்தார். அப்ப ஆஞ்சநேயர் அறிந்த ஒரே மருந்து, அவர் கண்கண்ட மருந்து இல்லை, காதால் கேட்ட மருந்து இல்லை, வாயால் சொன்ன மருந்து ராமாயணம், ராமநாமம். அதைத்தான் அந்த நூலை ஓலைச்சுவடி வடிவத்தில் கைகளில் பற்றி கொண்டே ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி உள்ளார். இவர் திருவடி பக்கத்தில் ஆச்சரியமான கருடனுடைய சன்னதி. கருடனை பெரிய திருவடி என்னும், ஆஞ்சநேயரை திருவடி என்னும் கூறுவது வழக்கம். ஆக இன்னைக்கு நாம் பெரிய திருவடியும் கைகளிலே நூலை ஏந்தி இருக்கும் ஆஞ்சநேயர் திருவடியும் இங்கு தரிசித்துக் கொண்டோம். மேலே விட்ட இடத்துக்கு வருவோம். அயோத்தியா காண்டத்தில் 86வது சர்க்கத்தில் உள்ளோம். இயந்தாத சுகாசையா त्वदर्थम உபகல்பிதா பிரத்யாஸ்வசி சேஷ்வாஸ்யாம் சுகம் ராகவநந்தன. இரவு என்ன நடந்ததுங்கிற கதையை, அதாவது ராமனும் லக்ஷ்மணனும் வந்திருந்த போது ஒரு நாள் இரவு இங்கு தங்கினார்கள், இங்குதான் படுத்திருந்தார்கள் என்றெல்லாம் குஹன் கதை கூறிக்கொண்டு வருகிறான். அப்போது மேற்கொண்டு தொடர்ந்து கூறுகிறான், ராமன் படுத்தான் பரதா, அவருடைய திருவடி பக்கத்தில் நான் படுக்கையிட்டு லக்ஷ்மணனை தூங்க சொன்னேன். ஆனால் மறுத்து விட்டான் தெரியுமா? அவனுக்கு ஒரு நிமிஷம் கண்களில் உறக்கம் இல்லை. ஏக்கம் ஏக்கம் ஏக்கம். ராமன் கூடவே இருக்கிறான். ஆனா என்ன வருத்தம் தெரியுமா? இந்த ராமனும் சீதையும் திரும்ப நாட்டுக்கு போய் சயனிக்க வேண்டும். இவர்கள் பூமியில் படுப்பதை என்னால் காண இயலாது. என்ன லக்ஷ்மணன் தவித்துக் கொண்டிருந்தான். நான் படுக்க சொன்னேன். அவன் என்ன பதில் கூறினான் தெரியுமா? நகி ராமாத் பிரியதரஹ மமாஸ்தி புவி கஷ்சன மோத்சுகோ பூப்ரவீன் நேதது அத சத்தியம் தவாக்ரதஹ. ஹே குஹ, நீ கூறுவது எனக்கு புரிகிறது. ஆனால் என் உயிரிலும் மேலானவன் ராமன். அவன் தரையில் தூங்கும் போது என் கண்கள் ஒரு நாளும் தூங்காது. சோகம்
பிரியசகம் ராமம் சயானம் சக சீதையா ரக்ஷிஷ்யாமி தனுஷ்பாணி சர்வைகி ஸ்வைர் ஞாதிபிஸ் சக. நாம் இதோ என் வில்லை கையில் ஏந்தி ராமன் ஜாகிரதையாக உறங்க வேண்டும். எங்கு என்ன ஆபத்து அவனுக்கு வருமோ தெரியாது. ஓர் ஆபத்து நாட்டிலிருந்து வெளியேற்றிற்று, இன்னும் இந்த காட்டில் என்ன ஆபத்து வருமோ தெரியாது என்று நினைத்து அம்புராத்தூணியின் கையுமாக லக்ஷ்மணன் சுத்தி சுத்தி வந்தான். அதோடு நிறுத்தினானா? ஊரை பற்றி நினைத்து வருத்தப்பட்டான். கதம் தாசரதோ பூமௌ ஷயானே சகசீதையா சக்யா நித்ராமயா லப்தும் ஜீவிதானி சுகானிவா. எனக்கினி வாழ்வோ உலகத்தில் எந்த இன்பமோ வேண்டாம். ராமன் திரும்ப போய் அயோத்தி மாநகரில் படுப்பதை பார்க்க வேண்டும். அது தவிர்த்து எனக்கு ஒரு வாழ்வும் வாழ்வா? எனக்கு ஜீவனமே வேண்டாம், சுகமே வேண்டாம். நாட்டில் என் தாய் என்ன ஆனாலோ? ராமனை பிரிந்த கௌசல்யை உயிரோடு இருந்திருப்பாளா? அவள் இல்லை. தசரதன் உயிரோடு இருந்திருப்பாரா? என்ன நாட்டு நடத்தையே தெரியவில்லையே. நாங்கள் இப்புறத்தில் வந்து விட்டோம். அங்கென்ன பரதன் திரும்பினானா? அவன் என்ன ஆனான்? கைகேயிதான் ஒருவேளை நாட்டையே ஆள்கிறாளா? நம் தந்தையார் உயிரோடு இருக்கிறாரா அல்லரா? நாட்டு மக்கள் எல்லாம் எவ்வளவு தவிக்கிறார்களோ. கௌசல்யா செய்வ ராஜாச்ச ததைவ ஜனனியும் அவர். கௌசல்யும் சரி, தசரதனும் சரி, என் தாயும் சரி. நாசம்சே எதித்தே சர்வே ஜீவேயுகு சர்வரீமிமாம். இதுவரை அவர்கள் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்றே நம்புகிறேன். எப்போது உயிரான ராமன் பிரிந்தானோ அப்ப அவர்கள் இருக்க முடியுமா? பிரேத காரியேஷு சர்வேஷு சம்ஸ்கரஷந்தி பூமிப ரம்ய சத்வர சம்ஸ்தானாம் சுவிபக்த மகாபதாம். இன்னும் அவன் கோபப்படுகிறான், வருத்தப்படுகிறான். நம் தந்தை இறந்திருந்தால் யார் ஈமச்சடங்குகளை பண்ணியிருப்பார்கள்? அவனுக்கு நேர அந்த வருத்தம் புரிகிறது. இதுதானே அங்கும் ஆபத்து வந்தது என யார் ஈமச்சடங்கு செய்ய என்ன கேள்வியே ஏற்பட்டது. இதை எதிர்பார்த்துத்தான் அப்போதே லக்ஷ்மணன் கூறுகிறான், நாம் இப்ப சர்க்கங்களில் பின்னாடி வந்துட்டோம், அதனால நமக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியுமே தவிர இது நடந்தது அப்போது ராமனும் லக்ஷ்மணனும் குகனுடைய இடத்துக்கு வந்தபோது. நம்முடைய தந்தை மரித்திருந்தால் யார் அவனுக்கு காரியங்களை பண்ணியிருப்பார்? தெரியவில்லையே. ஆராமோத்யான சம்பூர்ணாம் சமாஜோத்சவசாலினியும் சுகிதா விசரிஷ்யந்தி ராஜதானியும் பிதுர்மம. ஒருவேளை நாங்கள் இந்த கானகத்திலேயே இருந்து விடுவோமா? அல்லது 14 ஆண்டுகள் கழித்து திரும்ப ஊருக்கு போவோமா? அப்போது தந்தை உயிரோடு இருப்பாரா? மாட்டாரா? எனக்கு தெரிந்து இருக்க மாட்டார். நாங்கள் திரும்ப அவரை சந்திக்க போவதில்லை. அப்படி சத்திய பிரதிஜேன சார்த்தம் குஷலினா வயம் நிவிருத்தே சமயே ஹஸ்மின் சுகிதா பிரவிஷேமகி. ராமன் சத்தியத்தை காப்பாற்றி விட்டான். தந்தைக்கு நரகம் கிடையாது, சொர்க்கம் உண்டு என்று உறுதி செய்து விட்டான். ஒரு புறத்தில் எங்கள் வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் குஹா, எனக்கு இன்னும் வருத்தம். தந்தை என்ன ஆனாரோ, தாய் என்ன ஆனாலோ, மக்களெல்லாம் என்ன ஆனார்களோ? இந்த நாடு இப்படியா தவிக்க வேண்டும்? இக்ஷ்வாக்கு காலத்தில் இருந்து ஏன் சூரிய வம்சம் அல்லவா? சூரியன், அவருடைய பிள்ளை மனு, அவருடைய பிள்ளை இக்ஷ்வாக்கு, இப்படி 35 அரசர்கள், சுமார் இத்தனை ராஜாக்கள் பேணி பாதுகாத்து வந்த நாடு. எங்கள் மக்கள் அனைவரும் நிஜமா எங்கள் குழந்தைகளை போல அப்படித்தான் இவ்வளவு நாளும் காப்பாற்றி உள்ளோம். ஆனால் இன்று அவர்கள் அத்தனையும் தந்தை இழந்த அநாதை குழந்தைகளை போலே தவிப்பார்கள். ஆனால் நாங்கள் இப்படி காட்டில் உள்ளோம். பரிதேவமானஸ்ய தஸ்யைவம் ஹி மகாத்மனः திஷ்டதோ ராஜபுத்திரஸ்ய சர்வதீ சாத்தியவர்த்தத ஜடாதரௌ தௌ द्रुमचीरवाससौ महाबलौ कुंजर यूथपोममौ वरेषुधि चापधरौ परंतपौ व्यपेक्षमाणौ सहसीतया गतौ. இப்படி கூறிய குகன், இப்படியே இரவு கழிந்தது பரதா. காலை விடிந்தது. மறுபடியும் தங்கள் மாந்தோல் மரபுரிய நன்கு இழுத்து தரித்து கொண்டு சடைமுடியோடே கூறினவர்களாய் அண்ணனும் தம்பியும் கூட ராமனுடைய தர்மபத்னியுமான சீதையும் அனைவரும் என்னிடத்தை விட்டு புறப்பட்டார்கள். இதை கேட்க கேட்க பரதன் தவிக்கிறான். ஓ, இப்படி ராமனை தவிக்க விட்டு விட்டு நாம் எங்கே நம் மாமன் வீட்டுக்கு சென்றோம். அந்த 10 நாள் அந்த வீட்டுக்கு போகாதிருந்திருந்தேனால் இந்த எந்த ஆபத்துமே வந்திருக்காதே என்று மேலும் பரதனுக்கு உள்ளம் குமுறுகிறது. மறுநாள் நான் தான் அவர்களை கங்கையை தாண்டி வித்தேன். பரதா, அவர்கள் படுத்திருந்த இடத்தை உனக்கு காட்டணுமா? அந்த இடத்தை இன்னும் போற்றி பாதுகாத்து வைத்திருக்கிறேன், வருகிறாயா என்று குகன் கூப்பிடுகிறான். பரதன் அவர்களோடு செல்கிறான். நாமும் குகனோடு போய் ராமன் சயனித்த இடத்தை தரிசிப்போம்.